அண்ட் ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பைத்தானில் இன்ட்ராக்டிவ் மோட்னு என்ன ஸ்கிரிப்ட் மோட்னு என்ன அப்படிங்கிற பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா போய் பார்த்துங்க. ஸோ நம்மளுடைய பிளேலிஸ்ட் இருக்குது, அதாவது பைத்தான் பிகினர் டியூட்டோரியல் ஃபுல்லாக பிளேலிஸ்ட்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன்லேருந்து எல்லா வீடியோவுமே நான் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போய் அந்த பிளேலிஸ்டையே பார்த்துங்க. அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதுக்கான லிங்க்கையும் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு இதுக்கு வரனா வாங்க, உங்களுக்கு பைத்தானில் கான்செப்ட் எல்லாம் என்னன்னு சொல்லி தெரியணும் அப்படின்னா. ஸோ இப்போ வந்து நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். பைத்தானில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வேரியபிள்ஸ் என்ன, கீவேர்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம அந்த டாப்பிக்கை கவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ பைத்தானில் வேரியபிள்ஸ் என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? பைத்தானில் வேரியபிள்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம டெஃபைன் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு வேல்யூ வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நம்ம வேல்யூ வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுவோம். ஓகேங்களா? அது எப்படி ஸ்டோர் பண்றதுங்கிறதெல்லாம் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பைத்தான்ல ஒரு வேல்யூவை ஒரு இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணுவோம், ஒரு லொகேஷன்ல ஸ்டோர் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ அந்த லொகேஷன்ல வந்து நம்ம 2ங்கிற ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து a is equal to 2 அப்படிங்கிற நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு சொன்னோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ a is equal to 2 அப்படின்னா இப்போ இந்த 2ங்கிற ஒரு வேல்யூவை நம்ம ஒரு லொகேஷன்ல ஸ்டோர் பண்ணுவோம். அந்த லொக்கேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி சிஸ்டமேட்டிக்காக ஒரு பேர் ஏதாவது கொடுத்துருப்பாங்க. அந்த கம்ப்யூட்டர் வந்து ஒரு பேர் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரெகனைஸ் பண்ணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பேர் சொல்கிறேன் அப்படின்னா 1212121 அப்படி ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். அந்த லொக்கேஷனில் அந்த 2ங்கிற ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் எப்பாச்சும் இந்த வேல்யூ ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த லொக்கேஷன் பேரை சொல்லி அதுக்கப்புறமா தான் அந்த வேல்யூ ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த 12121 அப்படிங்கிறத நீங்கள் மெமரைஸ் பண்ணி அந்த லொக்கேஷன் பேரை மெமரைஸ் பண்ணி அதுக்கப்புறம் 2 அப்படிங்கிற அந்த வேல்யூ ஆக்சஸ் பண்ணலாம். பட் அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும்னு சொல்லி என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அந்த லொகேஷனுக்கு அந்த 121 பதிலா நம்மளே ஒரு பேரை கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அந்த பேர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏ. இந்த இடத்துல இருக்கிற ஏ. ஸோ இந்த ஏ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேர் மட்டும்தான் இருக்கும்னு கிடையாது. வெறும் ஒரு லெட்டர்ல இருக்கிற ஏ, ஒரு வேற ஏதாவது பேராக கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஏ அப்படிங்கிறது வேரியபிள் இந்த இடத்துல. ஸோ உங்களுக்கு வேரியபிள்னா என்னன்னு சொல்லி இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? வேரியபிள் இஸ் எனிதிங் பட் நீங்க ஒரு லொகேஷன்ல வேல்யூ ஸ்டோர் பண்ணுவீங்க இல்லையா, அந்த லொகேஷனோட பேரு தான் அந்த வேரியபிள். அவ்வளவுதான், சிம்பிள். இந்த வேரியபிளை நம்ம ஐடென்டிஃபையர் அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய இடத்துல அந்த மாதிரி சொல்லுவாங்க. நானும் கூட இப்போ சொன்னாலும் சொல்லுவேன் இந்த வீடியோவில். ஸோ கொலாப்ஸ் செய்யாதீங்க. அதனால தான் முன்னாடியே சொல்லிட்டேன். வேரியபிள் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஐடென்டிஃபையர்ஸ். மேபி நீங்க ஏதாவது எக்ஸாம்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா இந்த கேள்வி கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ ரெகனைஸ் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த வேரியபிள்ஸ்ல ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இந்த வேரியபிள்ஸ் நம்ம சும்மா வந்து எல்லா பேரும் கொடுத்துட முடியாது இந்த வேரியபிள்ஸ்க்கும். ஓகேங்களா? ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த வேரியபிள்ஸ் அப்படின்னா இதுக்கு வந்து ஸ்டார்டிங் லெட்டர்ஸ் ஆல்பபெட்ஸா இருந்தா பிரச்சனையே கிடையாது. ஸோ இந்த வேரியபிள்ஸ் என்னென்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 2ன்னு இருக்கலாம். அதே மாதிரி கேபிட்டல் ஏ இஸ் ஈக்குவல் டு 2ன்னு இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு வேற வேற. ஸோ நீங்க அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? வேரியபிள்ஸ் வந்து கேபிட்டல் ஏ வேற, ஸ்மால் ஏ வேற. இது ஒரு லொகேஷன்ல ஸ்டோர் ஆகும், இது ஒரு லொகேஷன்ல ஸ்டோர் ஆகும். ஸோ இது ரெண்டு வேற வேற லொகேஷன்ல வேற வேற ஸ்டோர் ஆகுது. இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த ஏவை கால் பண்ணோம் அப்படின்னா 2ன்னு வழி வரும். பெரிய ஏவை கால் பண்ணோம் அப்படின்னா 3ன்னு சொல்லி ஒரு வேல்யூ வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்க வேரியபிள்ஸை தெரிஞ்சுக்கணும். வேரியபிள்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ். ஓகேங்களா? பைத்தான்ல வேரியபிள்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ். மற்ற லாங்குவேஜ்ல வேற மாதிரி இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் கிடையாது பைத்தான்ல. நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது வந்து பைத்தான்ல இப்போ நீங்க ஒரு வேரியபிள் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பைத்தான்ல நீங்க இப்போ வந்து என்ன பேர் கொடுக்கலாம், ஏதாவது ஒரு பேர் நீங்களே கொடுத்துக்கலாம். எந்த பேரா வேணாலும் இருக்கலாம். அதுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸப்ஷனும் கிடையாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு தோனி அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பேர் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த தோனி பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம ஒரு வேல்யூ கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். தோனி 7 அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னா இந்த தோனியில ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா ஆல்பபெட்டா இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. உள்ளுக்குள்ள இருக்கிறதும் ஆல்பபெட்டா இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலா இருக்கலாம், பிரச்சனையும் கிடையாது. ஸ்மாலா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் வந்து வேலிடான வேரியபிள்ஸ். அதே நேரத்தில் இந்த தோனியில தோனி 7 அப்படின்னு போட்டு ஈக்குவல் டு 7 கொடுத்தோம்னா இந்த வேரியபிளோட பேர்ல 7ங்கிற ஒரு இன்டீஜரும் பார்த்தீங்கன்னா வந்துருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அக்செப்டபிள் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா வேலிடான ஒரு வேரியபிள் தான். பட் இதுலயே பார்த்தீங்க அப்படின்னா நீங்க இந்த பிளஸ் மைனஸ் அந்த மாதிரி பிளஸ் மைனஸ் அந்த மாதிரி நீங்க ஆப்ரேட்டர்ஸ் ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஏதாவது கொடுக்க முடியாது உங்களால. இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது வேலிடான வேரியபிள் கிடையாது. ஓகேங்களா? இது வந்து எரர் தான் காமிக்க வேண்டும். ஸோ இப்போ இது ரெண்டையும் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் எரர் காமிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் இப்போ வந்து நீங்கள் இந்த இடத்துல 7 கொடுக்குறங்காட்டி பிரச்சனை கிடையாது.
பட் அதே ஒரு வேலை நீங்கள் ஸ்டார்டிங்கில் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆல்ஃபபெட்ஸ் மட்டும்தான் ஸ்டார்டிங்கில் இருக்கணும். அது கேபிட்டலாக இருக்கலாம், ஸ்மாலாக இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் ஸ்டார்டிங்கில் ஒரு டிஜிட் வந்து இருக்கக்கூடாது, நம்பர் வந்து இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அது வந்து பைத்தானில் ஒரு எக்ஸப்ஷன். ஸோ அதில் வந்து நீங்கள் பண்ண முடியாது. பட் அதே நேரத்தில் நீங்கள் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்னால் எல்லா ஸ்பெஷல் கேரக்டரும் யூஸ் பண்ண முடியாமல் கிடையாது. ஒரே ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் மட்டும் யூஸ் பண்ணலாம். அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அண்டர்ஸ்கோர். அண்டர்ஸ்கோர் இஸ் எனிதிங் பட் இதுதான் அண்டர்ஸ்கோர். ஸோ இது வந்து நீங்கள் எந்த இடத்துல வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது எந்த மாதிரி இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு MS தோனி நிற்கிறான்னு வச்சுங்க, இந்த இடத்துல பிளாங்க் ஸ்பேஸ் கொடுக்க முடியாது. பிளாங்க் ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இது ஒரு இன்வேலிட் வேரியபிள். இந்த மாதிரி பிளாங்க் ஸ்பேஸ் கொடுத்தாலும் அது இன்வேலிட் தான். ஸோ அந்த பிளாங்க் ஸ்பேஸுக்கு போல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி அண்டர்ஸ்கோர் கொடுத்துக்குவாங்க. ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் உங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி தான் கொடுப்பீங்க, அது எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பிளாங்க் ஸ்பேஸ் கொடுக்கறது, பிளாங்க் ஸ்பேஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த அண்டர்ஸ்கோர் கொடுத்துக்கலாம். அதுதான் வந்து பைத்தான் இந்த அண்டர்ஸ்கோரோட வேலை. ஸோ இந்த அண்டர்ஸ்கோர் பார்த்தீங்கன்னா முன்னாடி வேணும் கொடுத்துக்கலாம் வேரியபிள்ஸை. ஸோ பிரச்சனை கிடையாது. ஸோ இதெல்லாம் வேலிடானது அண்ட் இன்வேலிட். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு கிளியரான இது கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வேரியபிள்ஸில் இவ்வளவுதான். இன்னும் ஒரு விஷயம், வேரியபிள்ஸ் என்ன யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் நேமா யூஸ் பண்ண முடியாது. அதாவது கீவேர்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். கீவேர்ட்ஸ் எல்லாம் வந்து அலோவ் கிடையாது. ஓகேங்களா? பைத்தானில் கீவேர்ட்ஸ் எல்லாம் அலோவ் கிடையாது. அவ்வளோதான். ஸோ பைத்தானை வந்து இதெல்லாம் தான் அலோட் கிடையாது. கீவேர்ட்ஸ் வந்து அலோட் கிடையாது. அதே நேரத்தில் நீங்கள் நம்பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் தான் ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ். நம்பர்ஸ் வந்து ஸ்டார்டிங் யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? உனக்கு நெக்ஸ்ட் வந்து கீவேர்ட்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? கீவேர்ட்ஸ் இஸ் எனிதிங் பட் அது ஒவ்வொரு கீவேர்டும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேல்யூ இருக்கும். கீவேர்டு அப்படின்னா இட்ஸ் எனிதிங் பட் அந்த கீவேர்டு ஒரு வேர்டு இருக்கும். ஸோ அந்த வேர்டுக்கு சர்டைன் ஃபங்க்ஷன் இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிரிண்ட் ஆஃப் எனிதிங், இப்போ பிரிண்ட் ஆஃப் எனிதிங் எது வேணால் கொடுக்கலாம். இப்போ பிரிண்ட் ஆஃப் 3 அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன், 3 வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷனில் 3ங்கிறது பிரிண்ட் ஆகும். ஒரு செகண்ட் இருங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ரேஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரன் ப்ரோக்ராம் கொடுத்தோம் அப்படின்னா இந்த பிரிண்ட் ஆஃப் 3 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா 3 பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபங்க்ஷனோட வேலை என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த 3ங்கிற ஒரு வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணும். இதுதான் வந்து இந்த பிரிண்ட் ஆஃப் உடைய வேலை. ஸோ இது மட்டும் இல்லை, இந்த பிரிண்ட் ஆஃப்ல வந்து நீங்கள் வேற எங்கே கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஜஸ்ட் அண்டு கொடுத்து இப்போ A = 2 அப்படின்னு கொடுத்தோம் இல்லையா, இந்த வேரியபிளையும் நீங்கள் கால் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வேரியபிள் பிரிண்ட் ஆஃப் A அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பிரிண்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? A பிரிண்ட் ஆகுமா? கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக 2 பிரிண்ட் ஆகும். பிகாஸ் நம்ம வந்து ஒரு வேரியபிள் கால் பண்ணோம், ஒரு லொக்கேஷனை கால் பண்ணோம். ஸோ லொக்கேஷனை கால் பண்ணிட இட் ஷுட் கம் 2. ஸோ அந்த லொக்கேஷன் கால் பண்ணி 2 வந்துச்சு இல்லையா? ஸோ இல்லை எனக்கு A தான் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் கிவ் டபுள் ஸ்கோர் சிங்கிள் நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதுக்குள்ளே கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்காக வந்து அக்செப்ட் ஆகிக்கும். ஸ்ட்ரிங்கு தான் வந்து இதோட பேர் ஸ்ட்ரிங்கு. இந்த மாதிரி டபுள் கொட்டேஷன் மார்க்குள்ளே கொடுத்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வேல்யூ வந்து அப்படியே பிரிண்ட் ஆகும். இப்போ A அப்படிங்கிறது கொடுத்தா A பிரிண்ட் ஆகுது. ஸோ அதுதான். ஸோ இந்த மாதிரி இப்படி தான் பிரிண்ட் பண்ணும். இதுதான் பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன். இது வந்து இல்லை பிரிண்ட் அப்படிங்கிறது ஒரு கீவேர்டு. ஓகேங்களா? ஸோ இந்த கீவேர்டை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல கொடுக்க முடியாது. இப்போ அதையே கொடுத்து பார்க்கலாமா, என்ன வருதுன்னு பார்க்கலாமா? இந்த கீவேர்டு இது. ஸோ இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கொடுக்க முடியாது. இப்போ அதுக்கு நான் கீவேர்டு அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்ட் எழுதி வச்சிடுறேன். ஸோ இந்த கமாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் ஏற்கனவே இந்த இடத்துல கமாண்டுங்கிற ஒன்று யூஸ் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு கமாண்டை பற்றி என்னன்னு தெரியலனா பரவாயில்ல, நான் சொல்கிறேன் கேட்டுங்க. கமாண்ட் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் ஒரு விஷயம் ஏதாவது பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ இந்த இடத்துல கீவேர்டை பற்றி நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த இடத்துல கீவேர்ட் டாபிக்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் கொடுக்குறேன். ஸோ இது வந்து நம்ம இன்டர்பிரட்டர் ரன் பண்ணையில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காது. இது வந்து பாஸ் பண்ணிவிட்டு அடுத்த லைனுக்கு போகும். இதெல்லாம் வந்து அந்த கம்ப்யூட்டர் நீங்கள் இப்போ ப்ராசஸ் பண்ணையில் அந்த இன்டர்பிரட்டர் பார்த்தீங்கன்னா கண்டுக்காமல் இக்னோர் பண்ணிடும். இப்போ அது இருக்கட்டும். ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் ஆஃப் A அப்படிங்கிறது பார்த்தீங்களா? ஸோ நம்ம என்ன சொன்னோம், இந்த இடத்துல வந்து வேரியபிள் அப்படிங்கிறது கீவேர்ட்ஸ் எல்லாம் அலோட் கிடையாது. வேரியபிள் நேம்ல கீவேர்ட் நேம்ஸ் கொடுக்கக்கூடாது. அதை நம்ம கொடுக்க முடியாதான்னு பார்க்கலாமா? இப்போ வந்து பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு நான் சொன்னேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பிரிண்ட் அப்படிங்கிற கொடுப்போம். கொடுத்துட்டு இப்போ நம்ம ரன் கொடுத்தோம்னு வச்சுங்களேன், என்ன வருதுன்னு பார்க்கலாமா? எரர் வருது. பார்த்தீங்களா? ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 6th லைனில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ 1 2 3 4 5. ஸோ இந்த ப்ராப்ளம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6th லைனில் பிரிண்ட் ஆஃப் A அப்படிங்கிறது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் இருக்குது. இது காரணம் என்ன அப்படின்னா பிரிண்ட்டுங்கிற ஒரு வேரியபிளாக நம்ம A7ங்கிற ஒரு வேல்யூ கொடுத்தங்காட்டி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ராப்ளம் வந்து அது ஏற்படுத்துது. ஸோ இந்த ப்ராப்ளம் ஆகக்கூடாதுன்னு சொல்லி தான் பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை வேரியபிளாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க.
சரி, இந்த மாதிரி அதனால் ஸோ இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இதில் வந்து கீவேர்ட்ஸ் அப்படின்னா இந்த பிரிண்ட் மட்டும் தான் சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ நிறைய கீவேர்ட்ஸ் இருக்குது. இப்போது இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா தேர் ஆர் மோர் தென் எனக்கு தெரிஞ்சு 30க்கு மேலே இருக்கும். ஸோ அது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல யூஸ் ஆகும். இப்போ இந்த கீவேர்ட்ஸே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸப்ட்னு இருக்குது, லேம்டா, அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும். இப்போது கீவேர்ட்ஸ் அப்படின்னு வச்சுங்களேன், இப்போ இம்போர்ட் ஒரு லைப்ரரி புதுசு இம்போர்ட் பண்ணுறதுனா இப்போ இம்போர்ட் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் ஏதாவது இப்போ லைப்ரரி வந்து இம்போர்ட் பண்ண முடியும். ஸோ லைப்ரரி அப்படின்னா என்னங்கிறதும் நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வேரியபிள்னு என்ன, கீவேர்டுன்னு சொல்லி ஒரு ஐடியா கிடச்சிருக்கணும். இப்போ ஒரு சம்மரைஸ் பண்ணலாமா வேரியபிள்னு என்னன்னு சொல்லி. வேரியபிள் அப்படின்னா வந்து அது ஒரு லொக்கேஷனில் நீங்கள் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லொக்கேஷனோட பேர். கீவேர்டு அப்படின்னா ஒரு வேர்டு இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு நேம், அந்த நேம் கொடுத்து நீங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவீங்க. இப்போ இம்போர்ட்டுக்கு அப்படின்னா இந்த இம்போர்ட்டோட வேல்யூ வந்து மேத்னு சொல்லி ஒரு இது இருக்கும், எங்கேயாவது ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ அந்த ஃபைலுக்கு இருக்கிற எல்லா டேட்டாவையும் இந்த ஃபைலுக்கு கொண்டு வரது தான் இந்த இம்போர்ட்டோட வேலை. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனுக்குன்னு வச்சுங்களேன், இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராக்கெட்குள்ளே என்ன நம்ம வேல்யூ கொடுக்கணுமோ அது அப்படியே அந்த டெர்மினேட்டரில் பிரிண்ட் பண்ணுறதா இந்த பிரிண்ட் ஆஃப் உடைய வேலை. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கீவேர்ட்ஸுக்கு ஒவ்வொரு கீவேர்டுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும், சரிங்களா? அதுதான் வந்து கீவேர்டு. அதாவது கீவேர்டு அப்படின்னா ஒரு நேம் இருக்கும், அந்த நேமுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு வேலை இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் அவ்வளோதான், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இந்த கீவேர்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதில் ஒவ்வொன்றும் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அதெல்லாம் போக உங்களுக்கே தெரியும், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம கீவேர்ட்ஸ்னு என்ன, வேரியபிள்ஸ்னு என்ன அப்படிங்கிற பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் அது என்னன்னு சொல்லி பார்த்து சால்வ் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பற்றி பார்க்கலாம்.